Hi guys, this is Mohan here, CEO Roland Media. Actually நம்ம சேனலில் வந்து எப்போவுமே வந்து வெரைட்டியாக பண்ணோன்னு சொல்லிட்டு ஐ பீன் டெல்லிங் இன் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் தட் ஐ போஸ்டட். நம்ம வந்து சினிமா ஒண்டி இல்லாமல் சினிமாவில் என் கூட ட்ராவல் பண்ணுற மாடல்ஸ் ஆகட்டும், டேரக்டர்ஸ் ஆகட்டும், கொரியோகிராஃபர்ஸ் ஆகட்டும், எனி ஒன் ஆஸ் இட் இஸ், அவங்களுக்கு மல்டி டேலண்ட், நிறைய டேலண்ட் இருக்குது. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணோங்கிறதுக்காக தான் ஐ எம் ஆக்சுவலி டூயிங் இன் டு மல்டிபிள் செக்மெண்ட்ஸ். சினிமாங்கிறது எனக்கு மெயின், கரெக்ட். அது தவிர ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அவர் பர்சனல் லைஃப். ஸோ அதில் நான் ரொம்ப நாளாக 20 இயர்ஸாக இருக்கிறதுனால ஐ தாட் ஐ கேன் ஆக்சுவலி ஷேர் மை எக்ஸ்பர்டீஸ், சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர் பீப்புள். அது தவிர வந்து எனக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ராவல் பிளாக்ஸ் 1-2 போட்டிருந்தோம். பட் கோயிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் நிறைய ட்ராவலிங் பிளாக்ஸும் போட போகிறோம். அப்புறம் வந்து சமையல் குறிப்புகள், யூ பீன் சீயிங் தட் வி ஆர் புட்டிங் லாட் ஆஃப் குக்கிங் வீடியோஸ் தட்ஸ் டன் பை மீ, டன் பை மை மாடல்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ பேசிக்லி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு. எல்லாருமே வந்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன சாதிக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு வந்து ரைட் ஃப்ரம் காலேஜ் டேஸ் இந்த ஓடும். பட்டு என்ன ஏஜில், பை வாட் ஏஜ் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோங்கிறது தான் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் அட் த லெவல் ஆஃப் டிக்னிட்டி, அட் த லெவல் ஆஃப் சொசைட்டியில் இருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து மாறுது. எதுனாலனா ஒரு இண்டிவிஜுவல் பை த டைம் ஹீ சேஸ் நான் ஒரு 30 இயர்ஸில் இது நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன், 40 இயர்ஸில் இதான் அச்சீவ் பண்ணியிருப்பேன், பை 60 இயர்ஸில் இதான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து அவங்களா ஒரு பர்சனலாக ஒரு க்ரோத் பிளானை டெவலப் பண்ணும்போது தான் யூ கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட் ஒன் பர்சன் ஃப்ரம் த அதர் பர்சன். அதுதான் ஸ்டேட்டஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டாபிக் இஸ் ஹவு டு ஐ ரிட்டையர் அட் த ஏஜ் ஆஃப் 45. 45 வயசில் நான் ரிட்டையர் ஆனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுதான் இன்றைக்கோட டாபிக். எப்போவுமே சொல்கிற மாதிரி தாங்க, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 monthஸில் பிளான் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே பார்ப்பீங்க, யூ வில் see lot of variety of things coming up and definitely I'm telling you, இந்த வீடியோ வந்து பாதியில் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ மை சஜஷன் அண்ட் மை ரிக்வெஸ்ட் இஸ், இந்த வீடியோவை நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 minutes பாருங்கள். ஐ பெட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. பிகாஸ் ஐ எம் ஷேரிங் திஸ் நாட் பை ஒரு புக்கு படிச்சிட்டோ இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி தியரியாக எழுதிட்டோ நான் ஷேர் பண்ணல. ஐ எம் ஷேரிங் யூ ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5 விஷயம், தட் இஸ் வாட் ஐ வுட் சே 5 things. If you are clear about these 5 things, you can definitely plan how do I retire at age of 45. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா வீடு, ஹவுஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வுட் சே இஸ் பை அ ஹவுஸ். இதுதான் வந்து டாபிக். இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையில் we are all running in a very very competitive and very very stressful corporate life, or if somebody is doing a business, or if somebody is into agriculture, farming, எல்லாருமே எந்த செக்டாரில் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒன் ஆஃப் த மெயின் திங் தட் ஆட்ஸ் அப் ப்ரெஷர் இஸ் மந்த்லி ரெண்டல். இந்த மாதம் ஆனால் நம்ம எப்படி இருந்தாலும் வந்து ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ரெண்டலாக கொடுத்தாகணும். இல்லை மேபி வி ஆர் டேக்கன் இட் ஃபார் லீஸ் அப்படின்னா லீஸாக கொடுத்தாகணும். இல்லை நம்மளோட சொந்த வீடு அப்படின்னா வந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் பேயிங் த இஎம்ஐ. இப்போ வந்து 45 ஏஜில் நம்ம ரிட்டையர் ஆனோன்னா எப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்போ நீங்கள் உங்களோட வெல்த்தை வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 40 வயசுலமா? 40 இயர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 45 இயர்ஸில் முடிச்சிட முடியுமா? முடியாதுங்க. அது இனி பார்த்தீங்கன்னா த டீனேஜர்ஸ் ஆர் வெரி கிளியர். கரெக்டாக இந்த இண்டஸ்ட்ரி புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தே ஹாவ் அ கிளியர் கட் ஐடியா, ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டோட காலேஜ் விட்டு வெளில வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தே ஆர் வெரி கிளியர். அட் த ஏஜ் ஆஃப் 20 years to 25 yearsக்குள்ளேயே they are starting to invest by making by doing some part-time jobs. They are earning money in part-time. அந்த part-timeல earn பண்ணுற மணியை வந்து they are investing into shares, they are buying mutual funds, they are doing RD, recurring deposit, fixed deposit, small things like actually NSS, NSC. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க. அது நம்ம வந்து எப்படி தானே நம்ம வந்து இந்த டாபிக்ஸாக நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்க தான் போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ நம்ம எடுத்த டாபிக் வந்து வீடு. ஸோ நீங்கள் 25 இயர்ஸ்லேயே நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்க. நான் இப்போ வந்து ஐ எம் இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜ் ஆஃப் கோயிங் டு கெட் மேரிட், வெதர் இட் இஸ் அ மேல் ஆர் அ ஃபீமேல், தட் இஸ் அ ரைட் ஸ்டேஜ். லைக் 23 இயர்ஸ்லேருந்து 27 years is what people target to get married, because as a family people expect by the time you are 29 to 30 you have a kid or maybe 2 kids, then that's when they call your life is settled. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா வந்து ஐயோ உனக்கு பாரு அது அவன் வயசு தான், அது அவன் கல்யாணம் பண்ணிக்கிற 2 பசங்க இருக்காங்க. See, that is there, but at the end of the day எல்லாரோட வாழ்க்கை வாழ்க்கை அவனுக்கு வாழ்றதாங்க தெரியும். பேசிக்லி லைஃப் இஸ் சம்திங் விச் இஸ் பர்சனல் டு யூ. யுவர் லைஃப் இஸ் யோர் லைஃப். யூ டிசைட் ஹவு யூ வாண்ட் டு டூ இட். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கிளியரான ஒரு விஷன் இருக்குது, நான் இதை வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறேன்னா ஒர்க் ஃபார் யுவர் ட்ரீம். பிகாஸ் at the end of the day just coming, living and dying is not a purpose. There should be a purpose of life. நீங்கள் ஒன்று வாழ்றீங்க அப்படின்னா there should be a purpose of life. Purpose what you give it back to the society, purpose what you give it back to your wife and dear ones, and purpose what you give it to yourself. That is very very important. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் what was the purpose and what purpose did you give it for yourself? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் திருப்பி கேட்டு பாருங்கள். It's very difficult to follow that. What was the purpose? Why you lead for yourself? அது வந்து ரொம்ப அதுக்குள்ளே போனால் நம்ம அதை டாபிக் பேசலாம். பட் கம்மிங் பேக் டு திஸ், இப்போ நம்ம வாங்குகிற வீடுலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இட் இஸ் பிகம் வெரி காஸ்ட்லி. தோஸ் டேஸ் எங்கள் அப்பாலாம் ஒர்க் பண்ணும்போது தோஸ் டேஸ் நாள் யூஸ் டு கெட் ஆக்சுவலி ஒரு 1 lakhல உங்களுக்கு ஒரு பிளாட்டே கிடைக்கும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சைதாப்பேட்லேயும் சரி அடையார்லேயும் சரி போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000-50,000 வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் போகுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான ஒரு 2 or 3 BHK வீடு வாங்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் டெஃபினெட்லி இன் அ குட் ரெசிடென்ஷியல் பாஷ் ஏரியாஸ், அட்லீஸ்ட் அப் டு 1C வரைக்குமாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து ஒரு டீசெண்டான வீடு வாங்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஹோம் லோனில் போகிறீங்க, ஒரு 8% நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா யூ வில் end up paying அட்லீஸ்ட் 80,000 rupees per month. 75,000 to 80,000 rupees EMI per month. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 2 பேருக்கு ஒரு salary வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 75,000 இல்லை 1 lakh அப்படின்னா ஒரு இன்கமே நீங்கள் வந்து 1.5 to 2 lakhs உங்களுக்கு மாதம் ஆனால் இன்கம் வருது ஃபேமிலியாக 2 பேருக்கு. இல்லை அன்மேரிட் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கீங்களோ இல்லை மேனுஃபேக்சரிங்கில் இல்லை ஹாஸ்பிட்டல் எந்த டொமைனில் இருந்தாலும் ஒரு 25 yearsல இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து 1 lakh கிடைக்கிறது நார்மல் டீசென்ட். தட் இஸ் த நார்மல் பெஞ்ச் மார்க். ஸோ உங்களுக்கு 1 lakh கிடைக்கும் போது நீங்கள் 70,000 rupees உங்களோட இஎம்ஐயில் இஃப் இட் கோஸ் ஆஃப் 75,000 இன் யோர் இஎம்ஐ, ஜஸ்ட் திங்க் ஃபார் யோர் செல்ஃப் வெதர் இட் இஸ் குட் திங் டு டூ. ஸோ நான் வந்து இந்த ஓன் அ ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு கொஷின் மார்க்காக வச்சுருக்கேன். சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம வீடை வாங்கிட்டா அந்த மாதம் ஆனால் இப்போது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான லைஃப் வாழணும் அப்படின்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூமு, உங்களுக்குன்னு ஒரு ரூமு எக்ஸ்ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சிப்ளிங் ஒரு அக்காவோ இல்லை ஒரு சிஸ்டரோ இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து மாப்பிள்ளையோட வருவாங்க, ஆர் வைஸ் வர்ஸா ஹவர் இட் இஸ். அப்போது வந்து தே ஆல்சோ நீட் ஆஸ் எ கெஸ்ட்டாக அவங்க கெஸ்ட்டுக்கு ஒரு ரூம் வேணும். ஸோ பேசிக்லி டுடே வி ஆர் டார்கெட்டிங் மினிமம் 2 BHK ஆர் 3 BHK வீடு. அதுதான் நம்ம டீசெண்டாக நம்ம இன்றைக்கி வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த 2 BHK ஆர் 3 BHK வீடே வந்து டெஃபினெட்லி 15 to 25,000 rupees per month உங்களுக்கு வந்து ரெண்டல் வந்துடும். ஸோ இந்த 20,000 to 25,000 ரெண்டல் வந்து நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கொடுத்து வாழலாமா, இல்லை கஷ்டப்பட்டு லோன் எடுத்துகிட்டு, லோன் கூட பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் 1 crore எடுக்கிறீங்கன்னா நார்மல் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க் வந்து அவன் 80% தான் லோன் கொடுப்பான். ஸோ நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 lakhs தான் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும். மிச்சம் இருக்கிற 20 lakhs நீங்கள் உங்கள் கையில் தான் எடுத்து போடணும். அந்த 20 lakhs கூட நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அது அப்பா அம்மா கிட்ட கேட்டோ இல்லை வேறு எங்கேயாவது பர்சனல் லோன் எடுத்து தான் நம்ம போட்டு ஆகணும், ரொட்டேஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து வீடு உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு ஸ்வீட் ஹோம் விச் இஸ் வேர் யூ கெட் பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த மாதிரி ஒரு வீடை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அது வந்து ரெண்டலாக போகணுமா இல்லை ஓன் ஹவுஸாக அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ மை ஃபஸ்ட் டாபிக் இஸ் யூ கைண்ட் ஆஃப் அவுட்ரைட் த டாபிக் கால்ட் ஹவுஸ் அண்ட் டிஃபைன் ஹவ் ஆர் யூ கோயிங் டு லிவ், வெதர் இட் இஸ் ஹவுஸ் ஆன் ரெண்ட், ஹவுஸ் ஆன் லீஸ் or house on your own name. That is the first topic. Second topic that we are going to talk about today is about our lifestyle. It's something called reasonable lifestyle. But reasonable lifestyle அப்படின்னா we all are in a city life and we tend to meet different kinds of people from middle class, people from high end class and people from VVIP class. அவங்க பசங்க எல்லாருமே நம்ம மீட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஷர்ட்டு ஓகேவா, இந்த ஷர்ட் போடுறீங்க அப்படின்னா யூ கெட் கைண்ட் ஆஃப் அ டீசன்ட் டிஷர்ட் ஃபார் 200 rupees 300 rupees இன்
டி நகர் போனீங்கன்னா வாங்கலாம். பட் அதே நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட்டை நீங்கள் வந்து பீட்டர் இங்கிலாண்டோ இல்லை லூயி ஃபிலிப்ஸோ இல்லை எனி அதர் crocodile எனி அதர் பிராண்டுக்கு போகிறீங்கன்னா தட் டிஷர்ட் இட் செல்ஃப் வில் காஸ்ட் யூ 2000 rupees to 2500 rupees. ஸோ இன்னைக்கு வந்து ஹவு வி கைண்ட் ஆஃப் ஷோ ஆர் செல்ஃப் நம்ம எப்படி நம்ம வந்து சொசைட்டிக்கு நம்ம காட்டுறோங்கிறது கண்டிப்பாக நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸிங்கில் தான் வந்து உங்களை வந்து ஜட்ஜே பண்ணுவாங்க. நீங்கள் போடுற ஷர்ட்லேருந்து பேண்ட்லேருந்து உங்கள் மெயினாக உங்கள் ஷூஸ் மெயின்லாம் வந்து பாய்ஸ்க்கு ஒரு ஃபார்மலாக போகிறீங்க அப்படின்னா த திங் எவ்ரி ஒன் எல்ஸ் அப்ரோச் இஸ் ரைட் ஃப்ரம் த வே ஃப்ரம் டாப் ஷர்ட் your pant, and definitely people come down and see what kind of a shoe you are wearing, and that gives them this is how this person is. ஒரு கேரக்டர் டெஃபினேஷன் எடுக்கிறதே உங்களோட அவுட்ஃபிட் தான் உங்களோட கேரக்டரையே வந்து டெஃபினேஷன் கொடுக்க போகுது. பட் அதுக்காக நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து டூ வீலரில் இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, they went a family way, அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி வந்து a person who was going in a two wheeler now that he has a baby on board, அப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு காரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல் ஆஸ்பயர் ஃபார் இட். பட் இப்போ கார் அப்படின்னு வரும்போது ஷுட் ஐ கோ ஃபார் செகண்ட் ஹேண்ட் i20 கார் ஆர் சே ஷிஃப்ட் கார், இல்லை புதுசாக வர கார்ஸ் நம்ம வாங்குகிறோமா, இல்லை நம்ம ஹையன் காரை ஏதோ வாங்குகிறோம் உடனே வந்து வில் கோ ஃபார் அண்ட் குட் எஸ்யூவி அப்படின்னு நம்ம மனசு கேட்கும். தட் இஸ் அவர் மைண்ட் திங்ஸ். நவ் ஒரு காலத்தில் 10-15 years முன்னாடி நீங்கள் கார்லாம் வந்து 1 lakh 2 lakhல வாங்கிட்டு இருந்தீங்க, வாங்க முடிஞ்சுது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டெக்னாலஜியை வந்து ஹையண்டாக பண்ணி நீங்கள் ஒரு நார்மலான கார், ஒரு டீசெண்டான நார்மலான கார் நீங்கள் வாங்கினாலே இட் வில் கம் டு 7 to 8 lakhs பர் லைக் ஐ வில் சே 7 to 8 lakhs ஃபார் தட் வெஹிக்கிள். புதுசு 7 to 8 lakhs நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா யூ வில் end up paying the EMI for it, because obviously 7 to 8 lakhs போட்டு வாங்குற நிலைமை நம்ம இருக்க மாட்டோம். when I'm considering that person individual to be in that age of say 20, 25 to 30, அப்போ you go for a automobile loan or a car loan. அப்போ நீங்கள் கார் லோன் போகிறீங்க அப்படின்னா you will end up paying 30-35,000 rupees per month EMI. ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. you need to have a good decent comfortable life which people will respect you for, but not a life that you have to show off. கையில் ஒன்றுமே வந்து இல்லாமல் நம்ம வந்து we don't have to ஒரு சீன் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, I don't want to use the word, பட் நம்ம மற்றவங்களுக்காக வாழ வேணாம். டோன்ட் லீவ் யுவர் லைஃப் ஃபார் சொசைட்டி. ஐயோ நம்ம பார்ட்டி போகிறோமே, அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டு வரும், கோல்டு ஜுவல்லரி போட்டு வரும், நான் எதுவுமே போடாமல் போகிறேனே, தப்பாயிடுமே, உடனே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் போட்டு நீங்கள் வாங்குறீங்க. அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் ரிட்டன் ஆன் தட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ மேக்கிங்? இட்ஸ் ஆக்சுவலி ஜீரோ. இட்ஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி கைண்ட் ஆஃப் மோர் ஆஃப் burden to you, because you have to handle paying that returns, whatever you took the loan. அது கட்டுறதே உங்களுக்கு வந்து அது ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் ஒகேஷனில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 years கஷ்டம் தான் போட போகிறீங்க, பிகாஸ் யூ ஹேவ் டு பே பேக் த மணி ஃபார் தட் ஜுவல் யூ பாட் ஆர் த ஹை அண்ட் வாட்ச் யூ பாட் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ ரீசனபிள் லைஃப் ஸ்டைலுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டுடே மேக் ஷுர் தட் யூ கைண்ட் ஆஃப் ஷோ த சொசைட்டி யுவர் பெஸ்ட், பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் புட்டிங் ஆல் த பிராண்ட்ஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட் ஸ்டேட்மெண்ட். வாழ்க்கையை வாழுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே லைஃப் இஸ் டு என்ஜாய். யூ லீவ் அ கிங் சைஸ் லைஃப். பி ஹாப்பி. ஆல்வேஸ் பி ஆப்டிமிஸ்டிக். டோன்ட் பி அன் இன்ட்ரோவர்ட், ட்ரை டு பி அன் எக்ஸ்ட்ரோவர்ட். நல்லா பேசுங்க, பழகுங்க. முடிஞ்சால் கண்டிப்பாக எல்லோரும் சேவிங்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒருத்தருக்கு நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோட ஒரு நல்ல கர்மாவோ தர்மாவோ கிடையாதுங்க. எனக்கு சாப்பிட்லங்க 2 நாளாக சாப்பாடு வாங்கி கொடுக்குறவங்க, கஷ்டப்பட்டு வந்து கேட்குறவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தா நம்ம குறைஞ்சும் போய்டுறது இல்லை. அண்ட் அதுலேருந்து வர்ற நம்ம பெனிஃபிட்டு கர்மாங்கிறது நம்ம தர்மம் பண்ணுறதுல இருக்கிற அந்த புண்ணியம் வந்து நமக்கு கடவுள் கொடுத்த புண்ணியம். அது சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால் நீங்கள் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களோ இல்லை உங்களுக்கே உங்கள் ஃப்யூச்சருக்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் ஒரு அப்ராடில் போயிட்டு செட்டில் ஆகலாம், கையில் அமௌண்ட்டை இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இமிக்ரேஷன் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆகலாம். அதுக்கு வந்து இல்லை ஹையர் ஸ்டடீஸ் வந்து எம்எஸ்ஓ இல்லை பிஹெச்டி வந்து வெளிநாட்டில் போய் பண்ணலாம்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க. அப்போது அதுக்கு யூ ஹேவ் டு மேக் யுவர் ஃபண்ட்ஸ் ரெடி. ஸோ தட் வாஸ் மை செகண்ட் திங். Now coming to the third thing which we're going to talk about is the tagline called borrow less. It's almost interconnected, but I'll try to tell you. இப்போ borrow lessன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே எங்கே போனாலும் டங்குன்னு கூகுள் பேயில் ஸ்கேன் பண்ணிடுறோம். இருக்கிற வரைக்கும் தானே ஸ்கேன் பண்ண முடியும், இல்லைனா ஆப்வியஸ்லி யூ வில் யூஸ் சம்திங் கால் கிரெடிட் கார்டு.
நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஐ யூஸ் டு ஹேவ், நீங்கள் எந்த பேங்க் வேணால் சொல்லுங்கள், பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஆல் எம்என்சிஸ், ஆல் ஆஃப் த கார்ட்ஸ் வர் பிளாட்டினம் கார்ட்ஸ், they were given to me free of cost with no annual charges. And I used to use it, and then I understood. My dad and mom used to always advise me, on the credit card la poi uladinga, don't go into that vicious cycle of paying that credit card bills. அதில் போகாத, நீ வந்து எது இருந்தாலும் உங்ககிட்ட கையில் காசு இருக்கா, அந்த காசை வச்சு உனக்கு என்ன செலவு பண்ணுவோம் பண்ணிக்கோ. That is what my dad used to advise me, and that is one of the good advice that I have taken from him, and I'm following it. And last 15 years, trust me, I'm not using any credit card. Whatever I do it either online in terms of what I have bank balance, or I pay in cash. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு you kind of tend to borrow from other people so that you can on that occasion be happy. அது பண்ணாதீங்க. Always try to borrow less, or I would say don't ever borrow money from anyone else and get into that habit of paying every month meter vaddiyo illa what do you call high end interest loans. Don't get on that. That is third thing. Now coming to the fourth thing is allocate funds for your saving and risk mitigation. Allocate funds for your saving and risk mitigation. See, life is very volatile. Today, every day is not a Sunday, and every day is not rain and shine. It keeps changing. நாளைக்கு ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஹெல்த் இஸ் வெல்த். பட் நாளைக்கு நம்ம ஹெல்த் என்ன இருக்கும், இல்லை ஆக்சிடென்ட் ஆகுமா, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு நோய் வருமா தெரியாது. பிகாஸ் யூ ஹவ் சீன் இட் இன் த லாஸ்ட் 2020 பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நமக்கு தெரிஞ்சவங்க, வேண்டியப்பட்டவங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவ்வளோ காசு இருக்கிறவங்களுக்கே கொரோனான்னு ஒன்று வந்து இட் காட் அஃபெக்டட். People are no more. In just 2 days, 3 days, they were living their king size life. Corona comes, life is zero in one shot. ஸோ அதனால் இல்லை, நம்ம ரோட்டில் போகிறோம், நம்ம கரெக்டாக போயிட்டு இருப்போம், ஒருத்தன் தப்பாக வந்து குடிச்சிட்டு வந்து நம்ம இடிப்பான், அவன் கரெக்டாக உயிரோடு தான் இருப்பான், நமக்கு கை கால் உடஞ்சிரும். See, this is how life is. We have to live with that. ஸோ அப்போது மேக் ஷுர் தட் யூ ஹாவ் enough funds for your next generation. இப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இல்லை we have a son or a daughter, அந்த டாட்டருக்கு தேவைப்பட்ட ஸ்டடீஸ், பிகாஸ் எஜுகேட்டிங் அ ஃபீமேல் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் அசட் தட் அ பேரண்ட் கேன் கிவ் இட் டு த டாட்டர். ஸோ அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு, அவங்களோட பேஷனை படிக்க வைக்கிறதுக்கு யூ வில் ஹாவ் டு கைண்ட் ஆஃப் allocate funds. அண்ட் இஃப் தெர் இஸ் எனி மெடிக்கல் எமர்ஜென்சி, நம்ம பெரியவங்க அப்பா அம்மாக்கோ இல்லை பாட்டிக்கோ, இல்லை நமக்கே இப்போ நாளைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஹெல்த் ரீசன் அடிப்படுதோ, இல்லை we are not well, and for any reason, say let's say unfortunately ends up saying that you have some very difficult disease, அப்போனா we have to spend that money, and health is the most important thing. ஸோ ஹெல்த்துக்காக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆல்வேஸ் allocate funds for your risk mitigation, and also make sure you have the habit of saving at least 20 to 25% of your income every month. Put it in a separate bank. நீங்கள் இருக்கிற ஒரே பேங்க்கில் நீங்கள் மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு, என்கிட்ட இப்போ வந்து 10,000 ரூபா இருக்குது, நம்ம மோன் கணக்குப்படி 2,500 ரூபா நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மைனஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அதுவும் நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. பிகாஸ் whenever we see money in our account, our eyes are like wide open, and we always think, what shall I do with this amount that I have extra with me? That is how the normal mindset is. So my suggestion is, for example, if you are husband and wife, open an account. That is if husband is the person mainly working அப்படின்னா husband பேரில் இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவாக டே டு டே எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க. The best thing I would suggest is, rather than husband and wife ஓட பேரிலோட, if you get, like for example, you have a baby, you have a son, you have a daughter, and they are going to school, they're just growing up அப்படின்னா, open an account on their name. Obviously the guardian is going to be you and your wife, or vice versa. You kind of transfer every month. Like for example, let's say the combined income, if you're unmarried, if you're a single male or female, let's say you're earning 1 lakh rupees, so 20-25% is 20,000 rupees. If your combined income is say 1 lakh, husband is earning, and say if wife is in a better position, if she's earning 1.5 lakhs, together you are earning 2.5 lakhs, then 20% of that is 50,000 rupees. So on the 50,000 rupees oil and the 20,000 rupees or whatever it is, whatever you can afford. And you don't have to keep a kind of a rule, strict rule. Every month நம்ம ஒரே அமௌண்ட் தான் போடணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதம் என்னால் 5,000 ரூபா தான் போட முடிஞ்சதுன்னா 5,000 ரூபா நீங்கள் தனியாக எடுத்துவீங்க. அடுத்த மாதம் ஃபார் குட் ரீசன்ஸ் யூ கெட்டிங் சம் இன்கம் வித் ஆல் தட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தட் யூ மேட் in the past அப்படின்னா, மேபி யூ டேக் மோர் மணி, 20,000-30,000 எடுத்துவீங்க. ஸோ கீப் தட் மணி handy. It will be definitely helpful to you in your bad times, and in this world, in our bad times,
no one helps except for the money itself. ஸோ அதனால் காசு எடுத்து வச்சுக்கோங்க and keep it in such a position that in your worst of your worst situation of your life also, you don't go back to anyone and say, I am in a very sorry state, can you give me money? Don't go to that state. You keep money for yourself and that will take you up. So that is my fourth thing. And the last one is basically ideal asset and fund allocation or creation. Ideal asset fund allocation அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நான் டாப்பிக்கில் போட்டிருந்தேன். we spoke about liquid asset which is money. We spoke about fixed asset which is your plot or flat or எதாவது இடமோ இல்லை ஒரு பங்களாவோ ஒரு வீடோ. And then you have ornaments like your gold, silver, platinum. And we also spoke, many of us don't know, but we also had spoken about something called cryptocurrency. So there are various ways to allocate your funds into everything and keep it ready and always have a planned investment. It's called systematic way of planning things. Like நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்னைக்கு தேதியில் 20,000 rupees நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, இல்லை 20,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, you don't have to follow the hard and fast rule that for the next 5 years அதே 20,000 தான் per month தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி கிடையாது. Because by God's grace, when you are trying to acquire more and more knowledge, when you are trying to groom yourself, obviously you will be going in a better position only. From a team member, you would have gone to a senior team member, to a team leader, to a senior team leader, to a project manager, to a delivery manager, to a delivery lead. அப்படி தான் வந்து நீங்கள் எந்த கெரியர் எடுத்தாலும் that is how you kind of progress up and up and up. So when you are actually growing up and up, obviously your salary is also growing up with you. So it is becoming from, say for example, 50,000 to 75,000 to, so say 1 lakh to 2 lakhs. So when your salary is growing up, obviously நீங்கள் அந்த salary percentage ஒன்று calculate பண்ணி அதை நீங்கள் வந்து increase பண்ணிக்கோங்க. So with this, actually I'm winding up today's session. I hope those 5 things that we spoke about is going to be really helpful. கண்டிப்பாக எல்லோருமே இந்த சேனலில் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண வைங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.